ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கடந்த ராத்திரி முழுவதும் எங்களுக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். ஆண்டவரே, லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். பாடல் ஆராதனை பீலா நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்கு குறித்த காலத்திலே நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். அதை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவில விளங்கும், பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றீர். அது முடிவில விளங்கும், பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவில விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றீர். அது முடிவில விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், நம்மில் நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புது பலன் தந்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்கு
கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எந்தன் ஜீவனீரூற்று நீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எங்கள் ஜீவனீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன். எல்லாரும் சொல்லுமாமே. வீலகாய் ரோய் எந்தன் ஜீவனீரூற்று நீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எங்கள் ஜீவனீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எந்தன் ஜீவனீரூற்று நீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எங்கள் ஜீவனீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எந்தன் ஜீவனீரூற்று நீர். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எங்கள் ஜீவனீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். எல்லாரும் சொல்லுமாமே. வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எந்தன் ஜீவனீரூற்று நீர். ஆமென். வீலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோய் எந்தன் ஜீவனீரூற்று நீர்.
வனாந்தரங்கள் நீரூற்றாகட்டும், நீரூற்றாகட்டும், நீரூற்றாகட்டும். வனாந்தரங்கள் நீரூற்றுகளாய் மாறட்டும். அழுகுரலை கேட்டு இறங்கி வந்து நீரூற்றாய் மாற்றுங்கப்பா. வனாந்தரங்கள் நீரூற்றாய் மாறட்டும், வனாந்தரங்கள் நீரூற்றாய் மாறட்டும். இந்த காலை வேளையிலே வனாந்தரங்கள் நீரூற்றாய் மாறட்டும். ஆண்டவரே மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஹalleluya. ரிதனலர மரகதுனா இமௌரத நலரபோ சதனல ரகதுனா ரிதனலரா இவரத நலரகதுனா ரிதனலர பரதனலரா. ஹalleluya. நல்லவரே, 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 நல்லவரே. எங்கள் அழுகுரல் கேட்டு, எங்கள் அருள்குரல் கேட்டு நீரூற்றை உண்டாக்குபவரே, எங்கள் அழுகுரல் கேட்டு நீரூற்றை உண்டாக்குபவரே, நீரூற்றை உண்டாக்கும் தெய்வமே, உண்டாக்கும் தெய்வமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்பவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துவங்கினவர் சம்பூர்ணமாய் முடிப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் கேட்கும் ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? காலையிலே வா. சரி, உண்மையிலேயே தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் ஆண்டுடைய கிருபை. சரி, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காலமே வந்திருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. ஸ்தோத்திரம். சிலர்லாம் நம்ம வீடுகளிலிருந்து எழும்பி வருகிறோம், சிலர் இங்கிருந்து வராங்க. எப்படியோ நம்ம தெய்வ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறதற்கு ஒரு விஷயத்தை பழகிட்டோம்னா அதை செய்யாமல் இருக்க முடியாது. அது மாதிரி காலையில் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அது மாதிரி ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருக்காக செய்ய ஆரம்பிக்கும் போது அதை நிறுத்துறதுக்கு என்னால் முடியல. ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆராதனையை விடக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்ணேன். ஆரம்ப காலத்தில் சபைக்குள்ளே வருவதற்கு முன்னாடி 43 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னேன், எப்படியாவது நம்ம சபைக்கு போகிறத நிறுத்தவே கூடாது என்று சொல்லி சபை ஆராதனையே ஸ்தோத்திரம் ஒரு நாளும் ஒரு ஆராதனையும் விடாமல் கண்டினியூஸாக போக ஆரம்பித்தேன். அதிலிருந்து அந்த ஆராதனையை நிறுத்த முடியல. நிறுத்துறதுக்கு எத்தனையோ சூழ்நிலை வந்தால் கூட அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து வந்தார். ஹல்லேலூயா. அதை நிறுத்த முடியாது. அது மாதிரி காலையில் ஆண்டவரை தேடலான்னு ஆரம்பித்த பிறகு காலையில் கர்த்தரை தேடுறத இதுவரை நிறுத்த முடியல. அப்படி நிறுத்தினா சமாதானம் போயிடும். ஆலயங்கள் இல்லாத காலங்களில் சோத்திரம் எப்படியோ நம்ம இருந்தோம். ஆனால் ஆலயங்கள்னு ஆண்டவர் கொடுத்த பிறகு ஆலயத்தை பூட்டி போடவோ ஆலயத்தில் ஜெபம் இல்லாமலோ வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆலயத்திலேயே கண்டினியூஸாக இந்த காலை ஜெபங்களை துவங்கி இன்னை வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த காலை ஜெபத்தை துவங்கி அதையும் இது வரைக்கும் நிறுத்த முடியல. அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கர்த்தருக்கு ரிசர்வாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தீர்மானம் பண்ணி அதையும் ஒன்றும் செய்ய முடியல, நிறுத்த முடியல. நிறுத்தினா அது அப்படியே பிளாங்க் ஆகி நிற்கிது. ஸ்தோத்திரம். ஒரு மாதம் நீ கொடுக்கல அப்படியே நிற்கும், ஒரு மாதம் நீ குறைச்சி கொடுத்துட்ட அப்படியே நிற்கும். அதையும் நிறுத்த முடியல. ஸ்தோத்திரம். ஒன்றும் பண்ண முடியாது. துவங்கிட்டோன்னா அவர் நடத்திடுவார். அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், இதான் இதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஸ்தோத்திரம். எதையும் நம்ம துவங்கணும். ஆமாம், துவக்கத்தை அற்பமாக இனி விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆரம்பம் எப்போதுமே நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதுதான் ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கணும் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் துவங்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருக்காக வைராக்கியமாக துவங்கணும்.
துவங்கிட்டீங்கன்னா கர்த்தர் முடிச்சிடுவார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், விசுவாசத்தோடு நான் எல்லாவற்றையும் அப்படி தான் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். துவங்குவேன், நிறைய விஷயங்களை துவங்கியிருக்கேன், ஒன்றுமே இருக்காது. ஸ்தோத்திரம். என்னுடைய தங்கைகள் திருமணம் நடக்கணும், அதற்கு எந்த விதமான வருவாய் இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். வேலைக்கு போனாலும் என்கிட்ட கடன் வாங்கலாம், ஆனால் நான் வேலைக்கு போகல. ஊழியத்துக்கு வந்தனால எனக்கு சம்பளம் கிடையாது, இலவசமாக நான் ஊழியம் பண்ணுறேன். பாஸ்டர் கூட இருந்து என்ன செய்கிறேன், அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஊழியம் பண்ணுறேன். இப்போ திருமண காரியத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நடத்தி ஆகணும். அம்மா என் தலையில் கட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த திருமணத்தை துவங்கணும். 3 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி அவங்கவுங்கள அனுப்பிச்சி விடணும். என்ன செய்கிறது, கையில் பைசாலாம் இல்லை, ஆனால் திருமணத்தை துவங்குறோம். ஸ்தோத்திரம். என்ன எதை வச்சு துவங்குறோம் இல்லை, எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு தான் துவங்குவாங்க. ஆனால் இங்கே பணமும் இல்லை, காசும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, ஆனாலும் துவங்குறோம். அந்த திருமண காரியத்தை துவங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பைசா இல்லை, திருமண காரியத்தை துவங்குறோம். ஆனால் அப்படி துவங்கும்போது ஆண்டவர் பாருங்கள், ஸ்தோத்திரம், துவக்கத்தை ஆண்டவர் துவக்கி வச்சுட்டாரு. நாங்களும் மிகுந்த பிரயாசத்தோடு சரி ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் துவங்கியாச்சு. அவ்வளோதான், திருமண காரியத்தை துவங்கிட்டோம். பாருங்கள், அந்த திருமணங்கள்லாம் ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக கர்த்தர் நடத்தினார். ஒரு திருமணம் இல்லை, 2 திருமணம், 3 பேரையும் 3 இடங்களில் அற்புதமாக அனுப்பி விட்டாச்சு திருமணம் செய்து. அப்போ எனக்கு இதை நம்பவே முடியல. துவங்கிறது தான் நம்ம, முட்டிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், அவர் மேலே நம்பிக்கை உள்ளவங்களாம் நம்ம துவங்கணும். யாக்கோபு தன் பயணத்தை துவங்கினார் பார்த்தீங்களா? யாக்கோபு தன் பயணத்தை துவங்கினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரே நம்பிக்கை, என்னது? ஸ்தோத்திரம். அந்த பயணத்தை துவங்கும்போது அன்றைக்கி ராத்திரி அந்த இடத்துல போய் உறங்குறார். உறங்கும்போது அப்போ தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டு தேவன் இறங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். தேவன் வானத்தில் இருந்தாலும் தேவ தூதர்கள் ஏறுகிறவளாய் இறங்குறவளாய் காணப்பட்டார்கள். அப்படி காணப்படும் பொழுது அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அந்த சொப்பனத்தை முடிச்சுட்டு சொல்கிறாரு, நான் போயிட்டு நல்ல பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்துட்டேன்னா நான் இப்போ வைக்கிற கல் தேவனுக்கு வீடாகும்னு சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நீ எனக்கு கொடுக்குற எல்லாத்துலேயும் நான் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அவ்வளோதான், அந்த நம்பிக்கையில் பயணத்தை துவங்கிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் பாட்டுக்கு போகிறார். ஆண்டவர் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட்டார். ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வெளியே வராரு பாருங்க. இப்படி தான் துவங்கணும். நம்ம துவங்கிட்டோம்னா கர்த்தர் அதை பூர்ணமாக முடிச்சிடுவார். அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை துவங்குறான். ஒரு ஏழை விதவை என்ன செய்கிறா படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை படிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அடுத்தது. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கல் என்று சொல்கிறது அது காணிக்கை. அந்த காணிக்கை என்னன்னா தங்கம், பவுன், அதில் தான் அது கட்டப்பட்டு அப்படி வருவோம். சில விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க தேவாலயத்தை. சரி, இப்போ இந்த காணிக்கைகளை அருமையான அந்த விதவை, ஏழை விதவை கர்த்தருக்கு முன்பாக செலுத்துகிறாள். அந்த காணிக்கைகளை செலுத்த வரும்போது நல்லா கவனிக்கணும். அந்த ஏழை விதவை சாதாரண ஒரு ஏழை விதவை. அவளுக்கு எதுவுமே இல்லை, அவளுக்கு எந்த விதமான காரியமும் இல்லை. ஆனாலும் பாருங்கள், அவளுக்குள்ள ஒரு துவக்கம். எல்லாரும் போடுறாங்க, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. எல்லாரும் மாதிரியும் நம்ம வாழ முடியுமா? எல்லாரும் மாதிரியும் நம்ம கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியுமா? எல்லாரும் மாதிரியும் ஆண்டோடைய சித்தம் செய்ய முடியுமா? சோதரன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஒரு துவக்கத்தை அந்த இடத்துல வைக்கிறான். நல்லா கவனிங்க, எல்லாரும்
எல்லாரும் மாறியும் இல்லை, எல்லாரை விட மேன்மையாக வாழ முடியும் என்கிற அந்த காரியத்தை ஒரு ஏழை விதவை நமக்கு வந்து எடுத்து காட்டுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரை விட அதிகமாக ஆண்டவருக்காக வாழலாம் என்று அவள் வாழ்ந்து காட்டுறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் மாறியும் அந்த அந்த வேர்டை அவர் யூஸ் பண்ணலை. எல்லாரும் போட்டாங்க, எல்லாரும் காணிக்கையெல்லாம் போட்டாங்க. ஆனால் எல்லாரும் மாறியும் இவன் இல்லை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? வித்தியாசமான சாதாரணமாக இல்லை, கர்த்தரே சொல்லுகிற அளவுக்கு ஸ்தோத்திரம் அவள் வித்தியாசமாக அவள் செலுத்துகிறாள். அதை புதிய மொழிபெயர்ப்பில் நீங்கள் படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அதுலேயும் சில காரியங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த ஸ்தோத்திரம் முதல் அவள் என்ன செய்கிறா பாருங்க, காணிக்கை போடுறா. போடும் பொழுது எல்லாரும் மாறி போட்டாளா? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எல்லாரும் போடுற மாதிரி காணிக்கை போட்டாளா? உங்களை தான் கேட்குறேன். எல்லாரும் போட்ட மாதிரியா போட்டான்? அவர் அதில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு பாருங்க. கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். காணிக்கை போட வந்தவங்களாம் யாரு? ஐஸ்வர்யவான். அல்லேலூயா சொல்லுவோமா? சார் அடுத்த படிங்க. ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, அந்த ஏழை விதவை 2 காசை போடுறத கண்டு பாருங்க. அவன் 2 காசு போடுறதா இல்ல தெரிஞ்சுது. அது வந்து மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியல. ஆனால் காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால ஆண்டவர் இயேசுக்கு எல்லாம் தெரியும். அவர் இதை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஏழை விதவை என்ன செய்றா? 2 காசு போட்டான். ஆமாம், எல்லாம் கவனிங்க. எல்லாரும் போடுற மாதிரி போடலை அவ. ஆனால் எல்லாரும் வேற மாதிரி போட்டாங்களாம். ஆனால் இவன் மாத்திரம் வித்தியாசமாக காணிக்கை போட்டிருக்கான். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று ஆண்டவர் பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க. அவர் வந்து தேவாலயத்தில் இருக்கிறார் என்று நம்மளாம் நம்புறோம். கர்த்தருடைய பிள்ளையே அவர் இருந்து என்ன பண்றாருங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அவர் இருக்கிறாரு, என்ன பண்றாருன்னு இன்னும் தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் ஒரு வித்தியாசமா வருவாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா தான் வருவாங்க, எல்லாரும் ஒரு சூழ்நிலையோட தான் வருவாங்க. ஆனா இங்க நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, வித்தியாசமா வராரு பாருங்க. வித்தியாசமா வராரு. ஸ்தோத்திரம். அவர் தேவாலயத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்க்கறது தான் வேலை. அவர் தேவாலயத்தில் ஸ்தோத்திரம் அசைவாடுறாருலாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் அசைவாடுறது அப்புறம், ஆனால் அவர் கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்போ இந்த தேவாலயத்தில் இதை கூர்ந்து கவனிக்கிறார். அவர் கவனிக்கிறார். கவனித்த பிறகு அவர் இந்த வசனம் சொல்லுது, மற்ற எல்லாரை விட இவ எப்படி போட்டிருக்கிறாளாம் காணிக்கைய? அதிகமாக போட்டிருக்கிறாளாம். ஸ்தோத்திரம். இப்போ இத்தனை பேர் வந்திருக்கணும்ல, இத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். இது வந்து இவளுக்கு மாத்திரம் இல்லை, இந்த 2 பேர் ஜோமன் வந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு பரிசெயன் ஒரு சதிசெயன் ஜோமன் வந்தாங்க பாருங்க. அவங்க கூட அங்கே வந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் போது யார் தான் அதை கவனிச்சது சொல்லுங்க? ஆமாம், கர்த்தர் கவனிச்சார். ஆண்டவர் கவனிச்சுட்டு தான் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் புறப்பட்டு போனான்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். இப்ப தேவாலயத்தில் தேவன் இருப்பது உண்மை. தேவன் அன்னைக்கு வந்து ஆழ்த்துவம் உடையவராக அன்னைக்கு தேவாலயத்தில் இருந்தார். ஆனால் இப்போ அவர் மரிச்சிட்டாரு, அவர் பரலோகம் போயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதான் இல்லை. அவர் பரலோகம் போன பிறகு தனது பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ வந்து யார் இருக்கிறா தேவாலயத்தில் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவரை விட உன்னிப்பாய் கண்காணிக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் நம்ம எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்ம நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம விஷயங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பா கவனிக்கிறார்.
அப்போ இயேசு எப்படி அந்த தேவாலயத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுது பாருங்க, படிங்க. புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுது பாருங்க, அதில் இவ அதிகமாக கொடுத்தால் இருக்கு. அதில் பாருங்களேன், படிங்க. ஏனெனில் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையான காணிக்கைகளை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எப்படி கொடுத்திருக்கிறார்? மிகுதியான. இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார். வறுமை அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ரெண்டாவது வறுமை. அதிகமாக கொடுத்தது மாத்திரம் இல்லை, மிகுதியாக கொடுத்தது மாத்திரம் இல்லை, இங்கே வறுமையில் கொடுத்தன்னு சொல்லியிருக்கு. புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாருன்னா, பற்றாக்குறை இருந்தும் பற்றாக்குறையிலிருந்து அதை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க முடியாது. சொல்லுங்க, அதை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா நமக்கு நிறைய பாதிப்பு வரும், நிறைய பாதிப்பு. உதாரணம் வச்சுங்களேன், இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு அந்த பணத்தை வச்சிருக்கிறோம். அப்போ அந்த பொருள் வாங்கினா என்ன செய்ய முடியாது, அந்த அந்த பொருள் வாங்குறதுக்கு அந்த காணிக்கை அந்த காசை எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கவோ அல்ல வேற ஏதோ விஷயத்துக்கு எடுத்துட்டோம்னா பொருள் வாங்க முடியாது. அவ்வளோதான், ஷார்ட்டேஜ் ஆயிரும், அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அந்த நேரத்தை நிறைவேற வேண்டிய அந்த காரியங்கள் அப்படியே கட் ஆயிரும். இப்போ என்னாச்சுன்னா, பொருள் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பணத்தை இப்போ எடுத்து ஸ்தோத்திரம் கொடுக்க சொல்கிறார். எனக்கு ஒரு முறை இந்த சோதனை வந்துச்சு. என்னன்னா, ஒரு 500 ரூபாய் தான் கொத்தனார் கூலி கொடுக்கறதுக்காக ஆரம்ப காலங்களில் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ கொத்தனார் கூலி 500 ரூபாய் தான். 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூலி ரெடி ஆச்சு. சித்தாள் நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் கொத்தனாரை கூப்பிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி 500 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போது ஒரு ஊழியக்கார் வராரு, ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்கார் வராரு, நம்ம சபைக்கு வராரு. சாயங்காலம் நான் 12 மணி நேரம் ஜெபம் முடிக்கிறேன், முடிச்சுட்டு 7 மணி முடிக்கிறேன். முடித்த பிறகு அவர் கரெக்டாக வராரு. உடனே நான் சாப்பிடும்போது உடனே அவரையும் சேர்ந்து வச்சு வாங்க பாஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டு எல்லாம் பண்ணுறோம். நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு நான் அவரை அனுப்பிவிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனுக்கு கொடு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, வெறும் 500 ரூபாய் வச்சுருக்கேன் கூலி கொடுக்க, என்ன செய்யணும்? அப்படியே எடுத்து கொடுன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே, என்ன ஆண்டவரே, கூலி கொடுக்கலான்னு வச்சுருந்தா கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் கொடுத்துட்டதும் சரி, ஆண்டவர் கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் ஆராதனை நடக்குது. ஆராதனையில் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் 1000 ரூபாய் காணிக்கை எனக்கு கொடுக்குறாரு. அப்போ எனக்கு அந்த என்ன ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் முல்லாம் முடிஞ்ச பிறகு எடுத்து பார்ப்போம்ல, எடுத்து பார்க்கும்போது 1000 ரூபாய் இருந்துச்சு. ஆண்டவரே, என்ன புதுசாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு. நீ நேற்று கொடுத்தீங்களடா, நான் கொடுத்தது ரெட்டதுனே உனக்கு திரும்ப கொடுத்துட்டு டபுளாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம். எனக்கு இதாக இருந்துச்சு. அப்போ இந்த 1000 ரூபா வந்ததுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த 500 ரூபாய் அவர் சொன்ன உடனே எடுத்து கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, அதுதான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எனக்கு ஒரு கொடுக்காத ஆள் புதுசாக வந்தவர், அவர் வருவாரா போவாரெல்லாம் தெரியாது. அவர் ஏதோ ஏவுதெல்லாம் அவர் எடுத்து காணிக்க கொடுக்குறாரு. சரின்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். வாங்கி வச்ச பிறகு தான் தெரியுது அதில் 1000 ரூபாய் இருந்தது. சோதரம். அப்போ தேவன் எப்போதுமே கடனாளியாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லாரோ அதை செஞ்ச பிறகு அதை நமக்கு அடைச்சிடுவார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, கொடுத்துருவார், கொடுக்க சொல்லுவார். ஆனால் கொடுத்துட்டோன்னு சொன்னால் கரெக்டாக அதை அடைச்சிடுவார். எனக்கு நிறைய சர்வீஸுங்க இந்த விஷயத்தில். நான் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஆயிரக்கணக்கான முறை இந்த மாதிரி விஷயத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமாம், நல்ல இந்த கொடுக்குற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்தோத்திரம், நான் நிறைய கொடுப்பேன். ஆண்டவர் கிருபையினால் நிறைய கொடுத்துருக்குறேன், கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கண்டிப்பாக நான் கொடுத்ததுனால ஒரு நாளும் நான் தரித்திரர் ஆனதே கிடையாது. ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு நான் கொடுக்கறதுனால நான் வீணாக போனதும் கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுத்ததுனால நான் உருப்படாமல் போனதும் கிடையாது.
ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்ததுனால தான் எனக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் நான் ஊழியத்தில் இருப்பேன். ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு பிரதர் குடும்பம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சு அதை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் சும்மா இருப்பேன். அப்படி அவங்களுக்கு போஷித்தேன். அப்படிலாம் செய்வோம். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு எந்த கஷ்டத்துலேயோ வறுமையிலையோ எதுலேயும் விடலை. ஆனால் அவங்களுக்கு செய்யறதுனால இன்னைக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யலை, அவங்களுடைய தரம் இன்னைக்கு உயர்த்தப்பட்டு இன்னைக்கு நல்ல முறையில் வளர்ந்துட்டாங்க. அதுதான் நம்ம வளர்த்து விடணும், எல்லாரையும் வளர்த்து விடணும். என் வேலை தான், வளர்த்து விட்டுருவேன். அவன் எங்கே போய் எப்படி இருக்கிறதோ அது அவனுடைய விருப்பம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், தேசத்தில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை வளர்க்கிறதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். வளர்த்தாச்சு, வளர்த்து ஆங்காங்கே நட்டு வச்சாச்சு. அங்கங்கே மரமாக காய்ச்சி பூத்து குலுங்கிட்டு இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுவோம்மா. ஆமாம், இது ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து எனக்குரிய அதுக்குரிய பலன் தான் இப்போ எனக்கு தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கொடுக்கறதெல்லாம் அவருடைய பலன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சார் இப்போ பாருங்க, இவர் மிகுதியாய் கொடுத்தால் சொல்லுங்க, இவர் எப்படி கொடுத்தா? மிகுதியாக கொடுத்தா. ஸ்தோத்திரம். அதிகமாய் கொடுத்தால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, எதை கொடுத்தாலும் பிசினித்தனம் பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது. என்னது? தரித்திரம் ஒரு தரித்திரம் மாதிரி கடவுள்கிட்ட செயல்படக்கூடாது. மனப்பூர்வமானவர்களாய் செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க செயல்படணும்? மனப்பூர்வமாக செயல்படணும். ஸ்தோத்திரம். இந்த தரித்திரர் எப்போதும் உங்கள் கூட இருக்கிறாருன்னு ஒரு வசனம் இருக்குது. தரித்திரர் எப்போதும் கூட இருப்பாருங்கன்னு. அல்லேலூயா. அது உண்மைதான். இயேசுநாதர் கூட இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்தோத்திரம், இயேசுநாதர் கூட உள்ளவங்களும் இல்லை, தாவீது கூட இருந்தவங்களும் கூட அப்படி தான், அப்படிப்பட்டவங்க தான். ஸ்தோத்திரம். என்ன செய்யறது? இப்பயும் அப்படி தான். சபைகளில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான். எல்லாரும் நல்ல நேர்த்தியானவங்க பூர்ணமானவங்கலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு பிரச்சனைக்குரியவங்க தான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால் தேவ பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய கருணைக்கு நம்ம மேலே நன்மையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் இந்த பிசினித்தனெல்லாம் பண்ணாமல் மிகுதியாக அதிகமாக கொடுக்குற அந்த அனுபவத்தில் நம்ம வரணும். எனக்கு இந்த வசனம்லாம் ஆரம்ப காலத்தில் நான் இயேசுக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் அதிகமாக கொடுத்தான்னு சொல்லியிருக்கல, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஈபியில் வேலை செய்வேன். ஈபியில் வேலை செஞ்சு எனக்கு சம்பளம் வரும். அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாம் ஒரு 10ல் 1 பங்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் 2 பங்கு கொடுப்பேன். வேணும்னே 2 பங்கு கொடுப்பேன். 2 பங்கை கொண்டு போய் உண்டியலில் போடுவேன். உண்டியலில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் 1 பங்கு தான், 10ல் 1 பங்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் 2 பங்கு கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்து இந்த அதிகம் ஸ்தோத்திரம். அப்போ அதிகமாகி கொடுத்தாள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆளை டெஸ்ட் பண்ணோம். அதிகமாக கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணோம். அதிகமாக ஆண்டவருக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணால், ஒரு நாள் ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டர் விசுவாசம் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அவருக்கு ஒரு பில்டிங் தேவை, பைபிள் காலேஜ் நடத்துவதற்கு ஒரு பில்டிங் தேவைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பில்டிங் வாங்குவதற்கு இத்தனை லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே அந்த லட்சத்துக்காக ஒரு நாள் சபையில் அறிவு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஸ்தோத்திரம். விட்டுட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நேராக போய் பாஸ்டர்கிட்ட, சுந்தரம் பாஸ்டர்கிட்ட, சாம் சுந்தரம் பாஸ்டர்கிட்ட 2 பங்கு தசமபாகத்தை கொடுத்துட்டார். 2 பங்கு தசமபாகத்தை அவருக்கு கொடுத்துட்டார். எப்போதும் மாதத்தில் 1 பங்கு தான் கொடுக்கணும். ஆனால் இவர் 2 மாத தசமபாகத்தை ஒரே மாதத்தில் சேர்த்து கொடுத்துட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? சேர்த்துனா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார். அதனால் அடுத்த மாதத்துக்குள்ளே இல்லை, இந்த மாதத்துக்கு 2 பங்காக கொடுக்குறாரு. அவ்வளோதான், கொடுத்துட்டாரு. அவன் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நான் அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணி எனக்கு உடனே என்ன பண்ணார், அந்த காரியத்தை உடனே தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணி அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி விட்டார். தீர்மானம் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா கொடுத்தாரு. நான் ஆண்டவர் உடனே ஊழியர் கூட்டம் நடக்குது. இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ அவர் சாட்சி சொல்கிறார், இந்த மாதத்தில் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் அப்படின்னா. போன மாதம் நான் வந்து தசமபாகம் 2ஆக சாம் சுந்தரம் பாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் வந்துட்டேன். ஆனால் அதுக்குரிய பிரதிபலனாக நான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த கட்டடம் வேணும், சர்ச்சு நுழையும் போதே பக்கத்தில் இருக்குது, அந்த கட்டடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இத்தனை லட்சம் தேவைப்பட்டது. அத்தனை லட்சத்தையும்
பாருங்க, ஒரே நபர் ஒரு நபர் செக்கில் எழுதி அத்தனை லட்சத்தையும் ஒரே செக்கில் எழுதி அதில் சொல்லியிருக்கிறாரு, என் பெயரை நீங்கள் அறிவிக்க வேண்டாம், நான் இதை கர்த்தருக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அதில் இருந்துச்சு. உடனே அதை அவரை எடுத்துட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்தது, அதில் ஒரு நபர் வந்து அந்த அவ்வளவையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அற்புதமாக சாட்சி சொன்னார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குற விஷயத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரங்களும் பிசினித்தனம் பண்ணாதீங்க. நீங்கள் அதிகமாக ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த நேரம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமான நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் மிகுதியாக கொடுத்ததுனால, இவன் அதிகமாக கொடுத்ததுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா, தேவன் அதை எடுத்துக்கொண்டார். சோதரன் சொல்லுங்கள், தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? இல்லைன்னா ஒரு பைபிளில் இப்படி உலகம் முழுவதும் இதை அறிவிக்கிறதுக்கு செய்வாரா? செஞ்சுட்டாரு பார்த்துங்க. அது மாதிரி இந்த அருமையான ஸ்தோத்திர தேவதாசன் விசுவாசம் பாஷவர்கள் அப்படி செஞ்சதுனால நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். ஆண்டவரே, இப்போ கூட நான் மேலே சர்ச்சு கட்ட ஆரம்பித்தேன், மேலே இன்னும் ஒட்டல, அதனால் ஒட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு உதவி செய்யுங்க என்று சொல்லி நானும் 2 பங்கு தசமமாக கொடுக்குறேன்னு சொல்லி அதே மாதம் அவர் சொன்ன அதே மாதத்தில் நானும் 2 பங்கு தசமமாக கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், அன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் பணம் வச்சுருந்தேன். அந்த காசை எடுத்து நான் இன்னொரு தசமபாகத்தை 2ஆக சேர்த்து கொடுத்து, ஆண்டவரே நானும் கொடுத்துட்டேன், நான் விசுவாசம் பாஷைக்கு தான் ஆண்டவரா, எனக்கும் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் நம்பிக்கையோட. நானும் அதிகமாக கொடுத்துட்டேன், மிகுதியாக கொடுத்துட்டேன். சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்த பிறகு அவருக்கு கிடச்சிதுனாரு ஒரே மாதத்தில். எனக்கு எங்கே கிடைக்க போகுது? எனக்கு யாரும் தெரியும், எவரை தெரியும், ஒன்றும் தெரியாதுல்ல அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப என்ன செய்யறதுன்னு தெரில, வந்துட்டேன். அப்புறம் அடுத்த ஊழியர் கூட்டம் வந்துருச்சுங்க, அடுத்த தசமபாகம் கொடுக்க போகிறேன். ஆனால் போகிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான வழிபாடும் இல்லை, யாரும் வரல, கேட்கல, ஒன்றும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் வரல. ஒரு மாதம் முடிய போகுதுங்க. அந்த ஊழியர் கூட்டம் வந்துச்சு, இந்த காணிக்கை கொடுத்துட்டேன்னா பாஸ்டர்கிட்ட ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், அப்படி வேதனையோடு நிற்கிறேன். அவர் சொன்ன சாட்சியெல்லாம் கேட்டு நம்ம பண்ணோமே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி, நம்ம அதிகமாக கொடுத்தோமே, மிகுதியாக கொடுத்தோமே, கொடுத்து பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படி வேதனையோட பாஸ்டர்கிட்ட 3ஆவது ஆளாக 4ஆவது ஆளாக நிற்கிறேன். அங்கே அந்த காணிக்கை கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணிக்கிறதுக்காக நிற்கிறேன். வரிசையாக நின்று தான், கியூவில் நின்று தான் காணிக்கை கொடுக்கணும் ஊழியர்கள் எல்லாம். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்படி கொடுக்குற நேரத்தில் ஒரு 3ஆவது ஆள் 4ஆவது ஆள் நான் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அப்படி நிற்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் ரிங் ஆச்சு. என்னன்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளில போனால் அதில் சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த கம்பி சர்ச்சு கட்டுறதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு தேவையான கம்பியை நாங்கள் வண்டியில் ஏற்றிட்டோம், வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். அட்ரஸ்ஸு நீங்கள் கொடுங்க, அவர் உங்களுக்கு அந்த அட்ரஸில் கொண்டாந்து இறக்கிடுவாருன்னு சொல்லி அந்த நம்பரை கொடுத்தார். எனக்கு நம்ப முடியல, ஆச்சரியம்னு ஆச்சரியம், அவ்வளோ ஆச்சரியம். அப்போ இதெல்லாம் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நமக்கு வேதமே முன்மாதிரி தான். அதில் இங்கே நமக்கு இப்போ தலைமை போதகர்னு சொல்கிறவங்க அவங்களும் நமக்கு ஒரு முன்மாதிரி தான். அப்போ அந்த முன்மாதிரியை நானும் என்ன பண்ணேன், பின்பற்றினேன், மிகுதியாக கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு அதை திரும்ப அபரிதமாக பல மடங்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், பிசினித்தனம்லாம் பண்ணாதீங்க, நல்லா கொடுங்க, ஏழைகளுக்கெல்லாம் நல்லா கொடுங்க. சோதரன் கேட்குறவனுக்கு அந்த மனம் கோணக்கூடாது, வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? வச்சுட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இது பிடிக்காது. ஸ்தோத்திரம். எனக்கு எவ்வளோ இருந்தாலும் வச்சுட்டு அந்த தேவைக்கு அப்படி இருந்தால் கூட சொல்லுவேன், இந்த தேவைக்காக ஒருத்தர் வச்சுருக்கேன், அதுக்காக தான் வச்சுருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். அதையும் தரேன், இந்த தேவைக்குள்ளே எனக்கு கொஞ்சம் முடிஞ்சால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பாஸ்டர் வந்தார், சொன்னார், பாஸ்டர் கம்பி வாங்க வந்தேன் பணம்பத்தில், அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் 5,000 இருந்தால் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். திடீர்னு கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ பிரதர், நாம் டியூ கட்டுறதுக்கு நான் ஒரு 7,000 ரூபா சொச்சம் கட்டணும், இருந்தாலும் என்கிட்ட 2,000 ரூபா தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்து தான் நான் வைப்பேன். இப்போ நான் 2 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன், வேணாப்பா அதை வேணா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன் பாஸ்டர், 20ஆம் தேதி தானே கட்ட போகிறீங்க, நான் 20ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவேன், கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டு கம்பியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் அது வரல, அவ்வளோதான், அதோட போச்சு. நான் கேட்கவும் மாட்டேன், கேட்கல. நான் எப்போதுமே நான் ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டேன்னா அதை நான் அதோட மறந்துடுவேன்.
சோத்துறேன். கண்டிப்பாக மறந்துடுவேன். இது இப்போன்னு இல்லை, அப்பையிலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்ததுலேருந்து துவக்கம். இந்த துவக்கத்தை நான் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். யார் வேணாலும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நானும் என்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துருவேன். திரும்ப வாங்கிறதுக்கு எனக்கு அந்த வாஞ்சையும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவங்களாம் கொடுத்தாதான். சில பேர் அவங்களே வந்து என்ன ஆஜராகி இந்தாங்க பாஸ்டர் உங்கள்கிட்ட வாங்கின பணம் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் கட்டாயப்படுத்தி யார்கிட்டையும் நான் கடன்காரனாக எண்ணி யார்கிட்டையும் நான் கடன் வாங்கினதே இல்லை. அல்லேலூயா. அது செய்ய போகிறதும் இல்லை. சரி, எப்படி இவன் மிகுதியாக கொடுத்தா அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதிகமாகவும் மிகுதியாகவும் கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் பேர் கர்த்தருடைய அந்த அவருடைய சிந்தையில் நாம் புகுந்துட்டோன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, அவருடைய சிந்தையில் இருக்கிற நம்ம கைவிடவே மாட்டார். அப்போது வறுமையில் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அவன் திரும்ப சொல்கிறாரு, அவன் வறுமை அப்படின்னா இதை புதிய மொழிபெயர்ப்பில் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையில் அவன் அவ்வளோ ஆண்டவருக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், பற்றாக்குறை நமக்கு இல்லாமல் இருக்காதுங்க. பற்றாக்குறை எப்போதும் தான் இருக்கும். என்ன செய்யறது, கொடுத்தாகணும். அல்லேலூயா. ஆமாம், நான் அந்த கட்டடம் கட்டும்போது நான் எனக்கு முடிந்ததை நான் வச்சுருப்பேன். அப்படி வச்சுருக்கும் போது இடையில ஏதாவது வந்து யாராவது வந்து எதாவது கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் அதை வந்து என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது, எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் பல இழப்புகள் வந்திருக்கு, பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஐயோ அடுத்த நாள் கூலி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிலாம் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்தோத்திரம் பிசினித்தனம் பண்ணக்கூடாது. அதனால் வறுமையிலிருந்து அவள் கொடுத்தா. ஸ்தோத்திரம். அடுத்தது மூணாவதாக அவள் சொல்லும்போது என்ன சொல்கிறா அப்படின்னா, நல்லா கவனிங்க, இயேசு சொல்லும்போது அவள் தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சாலாம். படிங்கம்மா, சீக்கிரம் படிங்க. இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஜீவனத்துக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுட்டான், மீதி வைக்கவே இல்லை. அடுத்த வேலைக்கு வேணுமே, அந்த காரியம் செய்யணுமே, என் பிள்ளைக்கு வேணுமே, என் புருஷனுக்கு வேணுமே, எனக்கு வேணுமே. சோதனை எனக்குன்னு சொல்லி எதையும் நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடாது. சோதனை. அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அப்படி கொடுத்துடணுங்க. எனக்கு ஒரு போன வாரத்தில் ஒரு திடீர்னு எனக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொண்டு வந்தாங்க. நல்லா பிரியாணி கொண்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து உபதேசிக்கிறேன், நான் அதிலெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதை நான் அப்படியே இருப்பேன். நிறைய விஷயத்தில் அப்படி இருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் அந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நல்லா ஸ்மெல் வந்துருச்சு, சாப்பிடணும் நல்ல ஆசையும் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு இடையில் வந்து அந்த சாப்பாட்டை எனக்கு தாங்கலைன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. எனக்கு ஃபுல் ஆசை வந்துருச்சு அதை சாப்பிட்டு ஆகணுன்னு. ஆனால் அந்த ஆசை வந்திருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் அந்த சாப்பாட்டை எனக்கு கொடுங்கல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன செய்யணுன்றீங்க? அதனால் எனக்கு தான் அது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணல. அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், அவங்க சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்க, பசிக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் வாங்கி அழகாக சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அதான் அந்த எனக்குங்கிற அந்த அனுபவமே நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. சோதனை எல்லாவற்றையும் எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் போட்டு விட்டாங்க. நம்ம எண்ணம் ஏக்கம் விருப்பம்லாம் ஆண்டவர் மாத்திரம்தான் இருக்கணும். சோத்திரம். உலகத்தில் அதை இச்சுக்கிற, இதை இச்சுக்கிற, அதை பண்ணுற, இதை பண்ணுற எதுவுமே நமக்கு முன்னாடி வரக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். புதிய மொழிபெயர்ப்பில் படிக்குமா, அதில் என்ன சொல்லு பாருங்க. ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்லு பாருங்க. எல்லாவற்றையும் அவர் போட்டுட்டா. இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார். எப்படி போட்டா, என்ன சொல்ற, தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டா, போட்டா. முடிச்சு அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஸ்தோத்திரம். அப்படிதாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுப்பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். ஆகவே அவரே நம்ம சார்ந்து
இருக்கிற அந்த அனுபவங்கள் இருக்குமானால் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம கை கொள்வோம். இப்போ பாருங்கள், அந்த ஏழை விதவை என்ன செஞ்சா? ஸ்தோத்திரம், அதிகமாய் கொடுத்தாள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்கள். எப்படி கொடுத்தாள்? அதிகமாய் கொடுத்தாள். அது புதிய மெய்ப்பிறப்பில் எப்படி சொல்லியிருக்கு? மிகுதியாய் கொடுத்தாள். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி கொடுத்தா? மிகுதியாய் கொடுத்தாள். அப்படியே ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை இயேசு சொல்கிறாரு, இவள் தனது வறுமையிலிருந்து, சொல்லுங்கள் எதிலிருந்து? ஆமாம், அதில் பற்றாக்குறையிலிருந்து. பற்றாக்குறை பயங்கரமாக இருக்குது, எது வந்தாலும் பற்றாத நிலையில் பற்றாக்குறையிலிருந்து. அடுத்தது தன் ஜீவனுக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டால் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கு? தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் அவன் போட்டுட்டாளாம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் போட்டா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கேட்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுசாக எனக்கு கொடுத்துரு, நான் ஆளுகை செய்யணும் என்று விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அப்படி நீங்கள் முழுசாக உங்களை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஏழை விதவை போல உங்களுடைய எல்லா காணிக்கைகள் மற்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவருக்காக நீங்கள் முழுசாக கொடுக்குறவங்களாக மாறணும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். அற்புதத்தின் தெய்வமே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, இந்த அற்புதமான கால வேளைக்காக ஸ்தோத்திரம்பா. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். தேவரீர் உம்முடைய சமூகம் கூட இருந்து எங்களை இம்மட்டாக நடத்தினதற்காக நன்றி. ஒரு ஏழை விதவியை ஆண்டவரை வச்சு இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகமாய் கொடுத்ததையும் அவன் மிகுதியாக கொடுத்ததையும், வறுமையிலிருந்து பற்றாக்குறையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை, தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்திலே கொடுத்து விட்ட அந்த விதவையை போல எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, எல்லாமே உங்களுடையதான் என்று சொல்லி இந்த கால வேளையில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இப்பொழுதும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம்.